ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8ஆம் வகுப்பு அறிவியல் விலங்குகளின் இயக்கம் அந்த லெசனில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதே மாதிரியே எல்லா லெசனுக்குமே புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் பாக்ஸ் கொஸ்டின்லாம் கொடுத்துருக்கேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் பார்த்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ன்ற ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். ஃபர்ஸ்ட் ரோமன், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. நமது உடலின் பின்வரும் பாகங்களுள் எவை இயக்கத்திற்கு உதவுகின்றன? எலும்புகள், தோல், தசைகள், உறுப்புகள். கீழே உள்ளவற்றிலிருந்து சரியான பதிலை தேர்வு செய்க. ஆன்சர் 1 மற்றும் 3. 1 எலும்புகள், 3 தசைகள். எலும்புகள், தசைகள் இதுதான் நம்ம உடலின் பாகங்களுள் இயக்கத்திற்கு உதவக்கூடிய பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1. பின்வரும் உயிரினங்களுள் எதில் இயக்கத்திற்கு தேவையான தசைகள் மற்றும் எலும்புகள் காணப்படுவதில்லை? நாய், நத்தை, மண்புழு, மனிதர். ஆன்சர் மண்புழு. பின்வரும் உயிரினங்களுள் எதில் இயக்கத்திற்கு தேவையான தசைகள் மற்றும் எலும்புகள் காணப்படுவதில்லை? ஆன்சர் மண்புழு. டேஸ் மூட்டுகள் அசையாதவை. தோள்பட்டை மற்றும் கை, முழங்கால் மற்றும் மூட்டு, மேல்தாடை மற்றும் மண்டை ஓடு, கீழ்த்தாடை மற்றும் மேல்தாடை. ஆன்சர் மேல்தாடை மற்றும் மண்டை ஓடு. மேல்தாடை மற்றும் மண்டை ஓடு மூட்டுகள் அசையாதவை. நீருக்கடியில் நீந்துபவர்கள் ஏன் காலில் துடுப்பு போன்ற ஃப்ளிப்பர்களை அணிகிறார்கள்? தண்ணீரில் எளிதாக நீந்த, ஒரு மீன் போல் காணப்பட, நீரின் மேற்பரப்பில் நடக்க, கடலின் அடிப்பகுதியில் நடக்க. அதாவது கடல் படுக்கையில். ஆன்சர் தண்ணீரில் எளிதாக நீந்த. நீருக்கடியில் நீந்துபவர்கள் ஏன் காலில் துடுப்பு போன்ற ஃப்ளிப்பர்களை அணிகிறார்கள்? தண்ணீரில் எளிதாக நீந்த. உங்கள் வெளிப்புற காதினை பின்னா தாங்குவது எது? வெளிப்புற காதுனா பின்னான்னு சொல்லுவாங்க. அதை தாங்குவது எதுன்னு கேட்டாங்கன்னா எலும்பு, குருத்தெலும்பு, தசைநார், கேப்சூல். ஆன்சர் குருத்தெலும்பு. உங்கள் வெளிப்புற காதினை பின்னா தாங்குவது எது? ஆன்சர் குருத்தெலும்பு. கரப்பான் பூச்சி எதன் உதவியுடன் நகர்கிறது? கால், எலும்பு, தசைக்கால், முழு உடல். ஆன்சர் கால். கரப்பான் பூச்சி காலோட உதவியுடன் நகர்கிறது. முதுகெலும்புகளின் பின்வரும் வகைகளில் எதற்கு சரியான எண்ணிக்கை உள்ளது? கழுத்தெலும்பு 7, மார்பெலும்பு 10, இடுப்பெலும்பு 4, வால் எலும்பு 4. ஆன்சர் கழுத்தெலும்பு 7. முதுகெலும்புகளின் பின்வரும் வகைகளில் எதற்கு சரியான எண்ணிக்கை உள்ளது? கழுத்தெலும்புக்கு 7 இருக்கு, அதுதான் கரெக்டு. செகண்ட் ரோமன், கோடிட்ட இடங்களை நிரப்புக. உயிரினங்கள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்வது டேஸ் எனப்படும். ஆன்சர் இடம்பெயர்தல். உயிரினங்கள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்வது இடம்பெயர்தல் எனப்படும். டேஸ் என்பது ஒரு உயிரினத்தின் உடல் பகுதியின் நிலையிலுள்ள மாற்றத்தை குறிக்கிறது. ஆன்சர் இயக்கம். இயக்கம் என்பது ஒரு உயிரினத்தின் உடல் பகுதியின் நிலையிலுள்ள மாற்றத்தை குறிக்கிறது. உடலுக்கு வலிமையான கட்டமைப்பை வழங்கும் அமைப்பு டேஸ் எனப்படும். எலும்பு மண்டலம். உடலுக்கு வலிமையான கட்டமைப்பை வழங்கும் அமைப்பு எலும்பு மண்டலம் எனப்படும். கொஸ்டின் நம்பர் 4. மனிதனின் அச்சு எலும்புக்கூடு டேஸ் 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 மற்றும் டேஸ் ஆகியவற்றை கொண்டுள்ளது? ஆன்சர் மண்டை ஓடு, முக எலும்புகள், ஸ்டர்னம் மற்றும் முதுகெலும்பு தொடர். மனிதனின் அச்சு எலும்புக்கூடு மண்டை ஓடு, முக எலும்புகள், ஸ்டர்னம் மற்றும் முதுகெலும்பு தொடர் ஆகியவற்றை கொண்டுள்ளது. கொஸ்டின் நம்பர் 5. மனிதனின் இணைப்பு எலும்புக்கூடு டேஸ் மற்றும் டேஸ் ஆகியவற்றை கொண்டுள்ளது? ஆன்சர் தோள்பட்டை எலும்புகள், விலா எலும்புகள். மனிதனின் இணைப்பு எலும்புக்கூடு தோள்பட்டை எலும்புகள் மற்றும் விலா எலும்புகள் ஆகியவற்றை கொண்டுள்ளது. 2 எலும்புகள் சந்திக்கும் இடம் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது? மூட்டு என்று அழைக்கப்படுகிறது. 2 எலும்புகள் சந்திக்கும் இடம் மூட்டு என்று அழைக்கப்படுகிறது. அசையாத மூட்டு டேஸில் காணப்படும்? மண்டை ஓட்டில் காணப்படும். இரத்த நாளங்கள், கருவிழி, மூச்சுக்குழாய் மற்றும் தோல் போன்ற
மென்மையான பாகங்களுடன் மென்மையான அல்லது வரியற்ற தசைகள் இணைக்கப்பட்டுள்ளது. இரத்த நாளங்கள், கருவிழி, மூச்சுக்குழாய் மற்றும் தோல் போன்ற மென்மையான பாகங்களுடன் மென்மையான அல்லது வரியற்ற தசைகள் இணைக்கப்பட்டுள்ளது. டேஸ் தசை கண் பாவையை அகலமாக்குகிறது. ரேடியல் தசை கண் பாவையை அகலமாக்குகிறது. தேர்டு ரோமன், சரியா அல்லது தவறா என கூறுக. தவறான கூற்றை திருத்துக. மனிதர்களின் மண்டை ஓடு 22 எலும்புகளை கொண்டுள்ளது. ஆன்சர் சரி. மனிதர்களின் மண்டை ஓடு 22 எலும்புகளை கொண்டுள்ளது. ஆன்சர் சரி. மனித உடலில் 12 ஜோடி விலா எலும்புகள் உள்ளன. ஆன்சர் சரி. மனித உடலில் 12 ஜோடி விலா எலும்புகள் உள்ளன. ஆன்சர் சரி. இடுப்பு என்பது அச்சு எலும்புக்கூட்டின் ஒரு பகுதியாகும். விடை தவறு. இடுப்பு என்பது இணையுறுப்பு எலும்புக்கூட்டின் ஒரு பகுதி. இதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர். இடுப்பு என்பது இணையுறுப்பு எலும்புக்கூட்டின் ஒரு பகுதி. கீழ்மூட்டு சற்று நகரக்கூடிய மூட்டு. ஆன்சர் தவறு. கீழ்மூட்டு என்பது அசையும் மூட்டிற்கு எடுத்துக்காட்டாகும். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, நகரக்கூடிய மூட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கீழ்மூட்டை. ஆனால் அது வந்து தவறு. கீழ்மூட்டு என்பது அசையும் மூட்டிற்கு எடுத்துக்காட்டாகும். இதய தசை ஒரு இயக்கு தசை. ஆன்சர் தவறு. இதய தசைகள் ஒரு தன்னிச்சையற்ற இயக்கு தசையாகும். இதுதான் கரெக்டு. ஆனால் நமக்கு மேலே என்ன கொடுத்துருக்காங்க, இதய தசை அப்படிங்கிறது ஒரு இயக்கு தசைன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் தவறு. இதய திசைகள் ஒரு தன்னிச்சையற்ற இயக்கு திசை. இதுதான் நமக்கு கரெக்ட். கையில் காணப்படும் வலைத்தசைகளும் நீள்தசைகளும் எதிரெதிர் தசைகளாகும். ஆன்சர் சரி. கையில் காணப்படும் வலைத்தசைகளும் நீள்தசைகளும் எதிரெதிர் தசைகளாகும். ஆன்சர் சரி. இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நான் இதோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து மற்ற புக் பேக் கொஸ்டின் ஆன்சரும் கொடுத்துருக்கேன். பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.